கர்நாடகாவைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியை கரிப்பசம்மா கருணை கொலைக்காக கோர்ட் வாசலை 24 வருஷத்துக்கு முன்னாடி அணுகுனாங்க. 24 வருஷமாக தொடர்ந்து போராடினாங்க. அவங்களுக்கு ஜனவரி 30 கருணை கொலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்துருக்காங்க. எப்பயுமே இந்த வெண்டிலேட்டரில் இருப்பாங்களே, உயிர் காக்கும் கருவிகளோட சிகிச்சையில் இருக்கிறவங்க, இல்லை எனக்கு இது வேண்டான்னு சொல்லி அடம் பிடிக்கிறவங்க, இவங்கள தான் கருணை கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீதிபதி சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க அந்த நிலைமைக்கு போகலை. ஆனால் இவங்களுக்கு முதுகுத்தண்டுவோட பிரச்சனையோட கேன்சரும் இப்போ வந்திருக்கு. இந்த 24 வருஷ போராட்டத்துக்கு அவங்க நிறையா சொத்து சுகத்தை இழந்திருக்காங்க, சொந்த பந்தத்தை இழந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் இராணுவத்துக்கு கூட தன்னோட நிலத்தை எழுதி வச்சுருக்காங்க. அவங்க நான் முதல் பெண்மணியாக இருக்க விரும்புகிறேன், இந்தியாவில் நான் கருணை கொலை செய்யப்பட்ட முதல் பெண்மணின்னு நான் இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. அவங்க இப்போ நிறைவாக, அதாவது கடைசியாக அவங்க ஒரு பேட்டி வேற ஒரு ப்ரைவேட் டிவியில் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துட்டு தான் நான் அந்த வீடியோவே பதிவு பண்ணுறேன். 2018 உச்சநீதிமன்றம் விசாரித்த ஒரு வழக்கில் குணப்படுத்தவே முடியாத தீராத நோயால் பாதிக்கப்பட்டு வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்படும் நோயாளிகள் கண்ணியமாக இறப்பதற்கான உரிமை உள்ளது. சட்டப்பிரிவு 21 கீழ் இந்த உரிமை உள்ளது அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்கு. தீராத நோய்களால் துன்பப்படுகிறவங்க எங்களை கருணை கொலை பண்ணிடுங்க அப்படின்னு கேட்குற அந்த மனுக்கள் எக்கச்சக்கமாக இருக்குது கோர்ட்டில். கர்நாடகாவை சேர்ந்த 85 வயதான ஹெச்பி கரிப்பச்சம்மா அப்படின்றவங்களுக்கு முதுகு தண்டோட பிரச்சனை ரொம்ப காலமாக இருக்குதான், 20 வருஷத்துக்கு மேலே இருக்குதான். அவங்க அதோட போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் சமீபத்தில் அவங்களுக்கு புற்றுநோய் இருக்குது அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தியிருக்காங்க. அவங்க 24 வருஷமாகவே தன்னை கருணை கொலை பண்ணிடுங்கன்னு சொல்லி கோர்ட்டில் கேட்டுட்ருக்காங்க. இதனால் அவங்க சொந்த பந்தம்லாம் அவங்கள விட்டு போயிட்டாங்க. அவங்க சொத்து பற்றி எல்லாம் போயிடுச்சு. ஒரு குறிப்பிட்ட அளவு நிலத்தை இராணுவத்துக்காக அவங்க எழுதியும் வச்சுருக்காங்க. ஜனவரி 30 கரிப்பச்சம்மா அவங்களோட 24 வருஷ போராட்டத்துக்கு வெற்றி கிடைக்குது. அவர் அன்றைக்கி சொல்கிறாரு, இந்த அம்மாவை அவங்க விருப்பப்படி கருணை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதம் பிப்ரவரி மாதம் கடைசியில் அந்த அம்மாவை பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்கள பேட்டி எடுக்கணும்னு நினச்சிருக்கு ஒரு தனியார் சேனல். அவங்க பேட்டி எடுக்கிறாங்க. நான் சும்மா அந்த முதல்ல கவனித்தேன், அந்த அம்மா பேச ஆரம்பிக்கவே இல்லை. அவங்கள பற்றி அந்த கூட இருக்கிறவர் பேசுகிறத கவனித்ததோட என்னால் அதை பார்க்க முடியல. சரி, இதை பற்றி ஒரு வீடியோ போடுவோமேன்னு நான்